நம்ம ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் ஒன்னா சேர்ந்தாலே அங்க இல்லாத இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி தான் பேசி கேலி பண்ணிட்டு இருப்போம். ஆனா இஸ்லாம்ல எப்படி பண்றது? அவரோட மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமம்னு உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒருவன் தன் சகோதரன் விரும்பத்தகாத வகையில் அவரை பற்றி பிறரிடம் பேசுவதே புறமாகும்னு. நம்மள பல பேர் நினைப்போம், நம்ம அவங்கள பத்தி உள்ளதானே சொல்றோம், இது எப்படி புறமாகும்னு. இதே கேள்வியை தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா அது உண்மையாவே இருந்தாலும் அது புறம் தானே. இதுவே அவரை பத்தி பொய்யான விஷயத்த சொன்னா அதுதான் அவதூறு. அல்லாஹ் திருக்குரான்ல புறம் பேசுறது தன்னோட இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுற இழிவான செயலோட ஒப்பிட்டு சொல்றோம். இந்த புறம் பேசலோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல பார்த்துட்டு சொன்னாங்க. இவங்க தன்னோட முகத்தையும் மார்பையும் செம்பாலான நகங்களை கொண்டு கீறிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தீர்ப்பு நாள்ல நிறைய அமல்கள் செஞ்சு அதிகமான நன்மையோட வருவாரு. ஆனா அவரு மற்றவங்களை பத்தி புறம் பேசி அவங்கள இழிவுபடுத்தியிருப்பாரு. இதனால இவரோட நன்மை எல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ஒருவேளை இவர்கிட்ட கொடுக்க நன்மை இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்களோட பாவத்தெல்லாம் அல்லாஹ் இவர் மேல போட்டுருவான். இதன் காரணமா இவர் நன்மையோடவே வந்திருந்தாலும் கடைசியில நரகத்துல தள்ளப்படுவார். சோ இனிமே இந்த புறம் பேசுற இழிவான செயலை செய்யாம இருக்க முயற்சி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ்.